ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை முனைவர் ஆலந்தூர்கோ மோகனரங்கன் எழுதிய வாழலாம் வா அப்படின்ற கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவிடுங்க. வாங்க கதை. அத்தியாயம் 1. உயிருக்கு உயிரானவள். வெற்றி முரசு என்று பெயர் வைத்து கொண்டு இருக்கிறேன். வேலை தேடும் இடமெல்லாம் தோல்விதான் கிடைக்கிறது. எனக்கு எதற்காக இந்த பெயரை மாற்றிக்கொள்ளலாமா என்று சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். தாமரை, பெயரை மாற்றி வைத்து கொண்டால் உங்களுக்கு வேலை கிடைத்து விடுமா? பெயரை மாற்றிய பிறகும் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? வெள்ளம் கிடைக்கவில்லை என்பதால் நாக்கை வெட்டி கொள்ளலாமா? நல்ல இசை காதுகளில் விழவில்லை என்பதால் கத்தியால் காதுகளை நறுக்கலாமா? எப்படிப்பட்ட வேதனையும் நீ இருந்தால் இருக்குமிடம் தெரியாமல் ஓடிவிடும். தாமரை, கம்பனாக நான் இருந்தால் உன்னை சொல்லின் செல்வி என்று அழைப்பேன். அப்படி என்றால் நான் கம்பன் காலத்தில் இருக்க வேண்டியவள் என்று சொல்கிறீர்களா? இன்றைய உலகம் தெரியாத ஏமாளி என்று மறைமுகமாக என்னை சொல்லுகின்ற துணிவை பெற்றுவிட்டீர்கள் என்று சொல்லி சிரித்தாள் தாமரை. நான் எதையும் மறைமுகமாக சொல்ல மாட்டேன் தாமரை. எந்த வசதியும் பெற்றிருக்காத இந்த ஏழையை காதலன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறாயே, நீ நிச்சயமாக ஏமாளிதான். இதை நான் உன்னிடம் நேராகவே சொல்கிறேன். நிச்சயமாக ஏமாளி என்று தெரிந்துவிட்டால் நிச்சயமாக கெட்டிக்காரி ஆவதற்கு உங்களை விட்டு பிரிந்து விடுவேன் என்று நினைக்கிறீர்களா? என்னை விட்டு பிரிவதும் பிரியாததும் உன் விருப்பம். உன்னை என்னோடு இணைத்து கொள்வதற்கு என்னிடம் எந்த வசதியும் இல்லையே. பிறக்கும் போதே வசதியை கொண்டு வர முடிந்து இருந்தால் ஒவ்வொருவரும் ஒரு தங்கச் சுரங்கத்தை அல்லவா கொண்டு வந்து இருப்பார்கள். பிறக்கும் போதே சிலர் மீது வசதிகள் திணிக்கப்படுகின்றன. அப்படி திணிக்கப்படும் வசதிகள் எனக்கு இல்லையே தாமரை. திணிக்கப்படும் வசதிகள் நாளைக்கு பறிக்கப்படலாம், இழக்கப்படலாம். அவை நிலையானவை என்று சொல்ல முடியாது. உங்கள் கைகளால் உழைத்து உருவாக்கப்படும் வசதி உங்களுக்கு பெருமை தரக்கூடியது. இப்படியெல்லாம் என்னை உற்சாகப்படுத்தி உழைக்க தூண்டுகிறாய். நான் உயர்ந்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஏழைக்கு மகனாக பிறந்துவிட்ட நான் நீ கொடுக்கும் வார்த்தை ஏணிகளால் தான் மேலே ஏறி வர வேண்டும். நீங்களும் நானும் கல்லூரியில் BA முடித்து 3 ஆண்டுகள் ஓடிவிட்டன. நீங்களும் ஒரு பக்கம் வேலை தேடுகிறீர்கள், நானும் ஒரு பக்கம் வேலை தேடுகிறேன். நான் வேலை தேட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நீ வசதியானவள். எனக்கு மனைவியான பிறகு எனக்கு உதவியாக இருக்குமே என்றுதான் நீ வேலை தேடிக்கொண்டிருக்கிறாய். உன் உள்ளம் எனக்கு தெரியும் தாமரை. என் உள்ளத்தை இவ்வளவு சரியாக தெரிந்து வைத்திருக்கிறீர்களே. உங்களைப் போல் தெரிந்து வைத்திருப்பவர் எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? உள்ளத்தை உள்ளபடி உணர்கிற அறிவுடையவரை நான் நம்பி இருக்கிறேன். என்னை போய் ஏமாளி என்று சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? வசதியானவர்கள் பக்கத்திலும் பங்களாவிலும் இடம் தேடுகிறவர்கள் எண்ணிக்கையில் மிகுதியாக இருக்கிறார்கள். மிகுதியான கூட்டத்தில் சேராமல் ஒதுங்கி நிற்கும் உன்னை ஏமாளி என்று சொல்லாமல் எப்படி சொல்வது? எப்படி வேண்டுமானாலும் சொல்லுங்கள். எப்படியும் சொல்லுகின்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஒரே சட்டை வைத்து கொண்டு திரும்ப திரும்ப அதையே அணிந்து கொண்டு கல்லூரிக்கு வந்த என்னை காதலிக்கும் துணிச்சல் உன்னை தவிர வேறு எந்த பெண்ணுக்கு இருந்தது? கூட படிக்கும் பெண் தன்னோடு நெருங்கி பழகும்போது கண்ணியத்தோடு பழகுகின்ற கட்டுப்பாடு எல்லோருக்கும் வந்துவிடுகிறதா? ஒழுக்கம் குன்றாமல் வாழ்ந்து பழகியதால் தான் இன்று வேலை தேடும்போது நேர்மையான முறையில் சென்று தோல்வியடைகிறேன் தாமரை. 100 தோல்வி வந்தாலும் ஒரு வெற்றி வந்துவிட்டால் போதும். பட்ட துன்பங்கள் எல்லாம் பனி போல பறந்துவிடும். கலங்காமல் இருங்கள். கலங்குவதே இல்லை. நாள்தோறும் செய்தித்தாள்களை பார்க்கிறேன். வேலை எங்கே காலி இருக்கிறது என்று குறித்து கொள்கிறேன். அந்த இடங்களுக்கெல்லாம் விண்ணப்பம் எழுதி அனுப்பி கொண்டே இருக்கிறேன். நேரில் அழைப்பவர்களை சென்று பார்க்கிறேன். அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு வேலை மட்டும் கிடைக்கவில்லை. நான் உங்கள் அளவுக்கு முயற்சி செய்யவில்லை. வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். உனக்கு எதற்கு வேலை என்று என் தந்தையார் கேட்கிறார். வேலை கிடைத்த பிறகே திருமணம் என்று உறுதியாக கூறிவிட்டேன். வேலை கிடைத்த பிறகு நீ திருமணத்தை பற்றி நினைப்பதிலே நியாயம் இருக்கிறது. எனக்கு அந்த நியாயம் கூட இல்லை தாமரை. என் 2 தங்கைகளுக்கும் திருமணம் நடத்திய பின்புதான் நான் என் திருமணத்தை நினைக்க முடியும். சென்ற வாரம் ஒரு தொழிற்சாலையிலிருந்து கடிதம் வந்தது என்று சொன்னீர்களே? ஆம், கடிதமும் வந்தது. பின்னால் ஒரு ஆளும் வந்தார். அவர் அந்த தொழிற்சாலை அதிகாரிக்கு வேண்டியவராம். 10,000 ரூபாய் கேட்டார். நிச்சயமாக வேலை வாங்கிவிடலாம் என்றார். நீங்கள் பணம் கொடுத்து வேலை வாங்குறது விரும்ப மாட்டீர்கள். அதனால் வேண்டாம் என்று அனுப்பிவிட்டு இருப்பீர்கள். ஆம், அனுப்பிவிட்டேன். என் அப்பா கூட சொன்னார், இருக்கிற ஓட்டு வீட்டை விற்றாவது 10,000 பணம் கொடுத்து விடலாம், உனக்கு வேலை கிடைக்கட்டும் என்றார். நான் தான் பிடிவாதமாக வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன். வேலை கிடைப்பது கடினமாக இருக்கிற காலத்தில் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குவதற்கு என் உள்ளம் இடம் தரவில்லை. லஞ்சம் கொடுப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்லுங்கள். அப்பா சம்பாதித்து வாங்கிய ஓட்டு வீட்டை விற்பதா என்று சொல்லுங்கள். சொந்த வீட்டில் வாழ்ந்த தாய் தந்தையரை வாடகை வீட்டில் வாழ வைப்பதா என்று சொல்லுங்கள். இவையெல்லாம் பொருத்தமாக இருக்கும். நீ லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க விரும்புகிறாயா தாமரை? லஞ்சம் கொடுப்பதற்கு என் அப்பாவிடம் பணம் இருக்கிறது. அவரிடம் லஞ்சம் வாங்குவதற்கு தான் எவனுக்கும் துணிச்சல் வரவில்லை. நீ பெரிய அதிகாரியின் மகள். உனக்கு லஞ்சம் கொடுக்கும் நெருக்கடி வரவில்லை. உன் அப்பா அவருடைய செல்வாக்கால் உனக்கு வேலை வாங்கி தரலாம். தனக்காக தன் செல்வாக்கை பயன்படுத்துவதை அவர் தாழ்வாக நினைக்கிறார்.
உண்மைதான் நீங்கள் சொல்வது. எனக்கு வேலை வரும்போது வரட்டும் என்கிறார். நாளைக்கு நான் ஒரு இடத்திற்கு போகிறேன் தாமரை. அந்த தொழிற்சாலையின் முதலில் நேர்மையானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தகுதியை பார்த்து வேலை தருவார் என்று நம்புகிறேன். அப்படியா? மிகவும் மகிழ்ச்சி. நாளைக்கு நானும் ஒருவரை பார்க்கப் போகிறேன். அவர் என் அப்பாவின் நண்பர். அவருக்கு தெரிந்த இடத்தில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி இருக்கிறார். நான் நாளைக்கு அவரிடம் என்ன சொல்லப் போகிறேன் தெரியுமா? என்ன சொல்லப் போகிறாய் என்று ஆவலுடன் கேட்டான் வெற்றிமுரசு. எனக்கு வேலை தேடுவது இருக்கட்டும். முதலில் என்னோடு படித்த நண்பருக்கு வேலை தேடி கொடுங்கள். அவருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லப் போகிறேன். இன்னொருவர் தயவிலே வாழ்வது எனக்கு கொஞ்சமும் பிடிக்காது தாமரை. இன்னொருவர் தயவிலே நீங்கள் வாழ வேண்டாம். என் உதவியால் கூடவா வாழக்கூடாது? நான் கூட உங்களுக்கு அயலார் போலவா? நீ என் உயிருக்கு உயிரானவன். அதில் எப்போதும் மாற்றமே இல்லை. நான் படித்த படிப்பு, என்னுடைய திறமை, இவை இரண்டுமே எனக்கு வேலை வாங்கி தருகிறதா இல்லையா என்று பார்க்கிறேன். என் முயற்சி தோற்றால் அவசியம் உன் உதவியை பெற்றுக்கொள்கிறேன் தாமரை. எனக்கு விரைவில் திருமணம் நடத்த வேண்டும் என்று என் தந்தை சொல்கிறார். நான் தான் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன். உங்களை எனக்கு மனமுடித்து வைக்கும்படி என் தந்தையிடம் கேட்பேன். அதற்காக எனக்கு உடனே வேலை கிடைக்க செய்ய முயற்சி செய்கிறாயோ? ஆம், அதுதான் உண்மை. உங்களுக்கும் ஒரு வேலை கிடைத்துவிட்டால் நம் திருமணம் எளிதாக முடிந்துவிடும். அப்படி நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஒரு பெரிய அதிகாரியின் மகளை மணப்பதற்கு எனக்கு வேலை மட்டும் கிடைத்தால் போதுமா? உனக்கு இருக்கிற வசதியில் கால் பங்கு கூட எனக்கு கிடையாது தாமரை. என் அப்பா வசதிகளை பார்த்து கொண்டு இருப்பவர் இல்லை. மகள் விருப்பத்தை மனமாற ஏற்றுக்கொள்பவர் என் அப்பா. அப்படியெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்கிறாய். உன் நம்பிக்கை வாழ்க. உன் நல்ல எண்ணங்கள் வாழ்க. நாளை எனக்கு நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும் என்று நான் நம்புகிறேன். நமக்கு திருமணம் நிச்சயமாக நடந்துவிடும் என்று நீயும் நம்புகிறாய். இருவர் நம்பிக்கையும் இனிதே வாழ்க. இந்த கடலோரத்தின் அலைகள் ஏன் இப்படி ஓயாமல் அடித்து கொண்டிருக்கின்றன? இது தெரியாதா உனக்கு? எத்தனை முறை இந்த கடலோரத்தில் நாம் உட்கார்ந்து பேசியிருக்கிறோம். எத்தனை முறை இந்த கடல் மண்ணை அளந்து பார்த்திருக்கிறோம். எத்தனை முறை இந்த அலைகளிலே கால்களை நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான் நீங்கள் சொல்வது. இந்த அலைகள் ஓயாமல் அடித்து கொண்டிருக்கும் காரணம் மட்டும் எனக்கு விளங்குவதில்லை. இந்த கடலோரத்தில் வந்து பேசுகிறவர்கள் எல்லாம் வீட்டுக்கு சென்ற பிறகு தங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கும் ஆவலால் தான் கரையேறி வருவதற்கு துடிதுடித்து இப்படி ஓயாமல் அடித்து கொண்டு இருக்கிறது. இதை கேட்டு தாமரை சிரித்தாள். மனிதர்கள் ஓயாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை. இதை உணர்த்துவதற்காகவும் இந்த கடல் அலைகள் ஓயாமல் அடித்து கொண்டு இருக்கலாம் இல்லையா? வாழ்க்கையில் முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு போராட்டமாக அமையும் போதுதான் வாழ்வில் சூடும் இருக்கிறது, சுவையும் இருக்கிறது இல்லையா தாமரை? இதுவரை உங்களோடு பேசிக்கொண்டு இருந்ததில் எனக்கு சுவை இருந்தது. மாலை மறைந்து இருள் பரவத் தொடங்கிவிட்டது. வீட்டிற்கு போக வேண்டும் என்ற உணர்வு வந்ததும் சூடு தொடங்கிவிட்டது என்று கூறி சிரித்தாள் தாமரை. மீண்டும் இன்னொரு நாள் சந்திப்போம். இந்த கடற்கரை தென்றலிடம் நாம் விடை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி எழுந்தான் வெற்றிமுரசு. நாளைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அந்த இனிப்பான செய்தியோடு நீங்கள் இங்கே வர வேண்டும். இனிப்பான செய்தி இல்லாவிட்டால் வரவேண்டாம் என்று சொல்கிறாயா? வரவேண்டாம் என்று சொல்ல என் மனம் என்ன இரும்பா என்று கேட்டுக்கொண்டே புறப்பட்டாள் தாமரை. 2 மணி நேரம் இணைந்து உட்கார்ந்து பேசியவர்கள் வேறு வேறு திசைகளில் பிரிந்து சென்றார்கள். அத்தியாயம் 2. நல்ல நண்பர்கள். வ.உ.சி. காலனியில் ஒரு வாடகை வீட்டில் வடிவேல் குடும்பம் வசித்து வந்தது. ஒரு நாள் வடிவேல் என்று அழைத்து கொண்டே அஞ்சல்காரர் வந்து நின்றார். உள்ளே இருந்து வடிவேல் வந்தார். அவரிடம் அஞ்சல்காரர் 1000 ரூபாயை கொடுத்தார். 10 100 ரூபாய் நோட்டுகளை பார்த்ததும் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அஞ்சல்காரர் நீட்டிய அட்டையில் கையெழுத்து இட்டார். அதில் தம் மகன் கையெழுத்தை பார்த்தார். அதன் பிறகுதான் மகன் பணம் அனுப்பியிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார். உங்கள் மகனுக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது போல் இருக்கிறது என்று சொல்லி சிரித்து கொண்டே போனார் அஞ்சல்காரர். வடிவேலுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. தம் மனைவியை அழைத்தார். நாகம்மா, நாகம்மா. நாகம்மா வந்தாள். இதோ பார், 1000 ரூபாய் உன் மகன் மாரப்பன் அனுப்பியிருக்கிறான். பணம் இருக்கட்டும், மகன் எப்படி இருக்கிறார்? எங்கே இருக்கிறான்? என்ன வேலை செய்கிறான்? அதையெல்லாம் முதலில் சொல்லுங்கள் என்று தாய்மனம் கேட்டது. பணம் மட்டும்தான் அனுப்பியிருக்கிறான். கீழே அவன் கையெழுத்து இருக்கு. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு வணக்கம். 1000 ரூபாய் அனுப்பியுள்ளேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறான். இதை எழுதியிருக்கிறவன் ஏன் அவன் இருப்பிடத்தை எழுதவில்லை? என்ன வேலை செய்கிறான்? எப்படி இருக்கிறான் என்பதையெல்லாம் எழுதவில்லையே, ஏனத்தான்? எனக்கும் தெரியவில்லையே நாகம்மா. மகன் நம்மை விட்டு பிரிந்து சென்று 1 மாதம் ஆகிறது. ஒரு கடிதம் கூட எழுதவில்லை. அவனை பற்றி ஒரு செய்தி கூட நமக்கு தெரியவில்லை. பணம் மட்டும் அனுப்பியிருக்கிறான். எங்காவது ஒரு நல்ல வேலையில் இருப்பான். அதனால்தான் நமக்கு 1000 ரூபாய் அனுப்பியிருக்கிறான். அவன் நல்ல வேலையில் இருந்தால் நமக்கு அதை விட வேறு என்ன இருக்கிறது? இருந்தாலும் அவனுடைய நலத்தை கூட நமக்கு தெரிவிக்காமல் இருக்கிறானே. இதனால் நம் உள்ளம் எப்படி வருந்தும். இப்படியா பெற்றவர்களை தண்டிப்பது என்று வருந்தினாள் தாய் நாகம்மாள். அவன் இன்னும் நம் மீது கோபமாக இருக்கிறான் போல் இருக்கிறது. வேலை இல்லாமல் ஊரை சுற்றி கொண்டு வருகிறாயே, உனக்கு தண்ட சோறு எங்கிருந்து கொட்டுவது என்று கேட்டோமோ?
அதை இன்னும் நினைவில் வைத்து கொண்டு இருப்பான் போல் தெரிகிறது. அப்படி இருக்காது. நம் மீது அவனுக்கு கோபம் இருந்தால் இத்தனை பணம் அனுப்பியிருப்பானா? அன்பு இருந்தால்தான் மறவாமல் அனுப்பியிருக்கிறான். நாம் கேளாமலே அனுப்பியிருக்கிறான். அவனுடைய நலம் தெரியவில்லையே என்றுதான் வருத்தமாக இருக்கிறது என்றாள் நாகம்மா. அவன் படித்துவிட்டு 2 ஆண்டுகளுக்கு மேல் வேலை இல்லாமல் திரிந்து வந்தான். வடிவேல் தச்சு வேலை செய்து வந்தார். தம் எளிய வருமானத்தில் மகனை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைத்தார். மாரப்பனுக்கு பின்னால் 2 தம்பிகளும் ஒரு தங்கையும் இருந்தனர். 6 பேர் அடங்கிய குடும்பத்தை வடிவேல் காப்பாற்றுவதற்கு அரும்பாடுபட்டார். தம் மூத்த மகன் மாரப்பன் படித்து முடித்ததும் ஏதாவது ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து விட மாட்டானா என்று கனவு கண்டு வந்தார். அவனுடைய வருமானம் தம் வறுமையை போக்கிவிடாதா என்றெல்லாம் எதிர்பார்த்து இருந்தார். நீண்ட காலம் தன் மகன் வேலை இல்லாமல் இருந்ததால் வடிவேல் பொறுமை இழந்து விட்டார். வேலை கிடைக்காதது அவனுடைய குற்றமா? அவன் வேலை செய்ய விரும்பவில்லையா? வேலையை உடனே பெறக்கூடிய செல்வாக்கு இருந்ததா? கேட்ட தொகையை உடனே எடுத்து நீட்டுவதற்கு செல்வம்தான் இருந்ததா என்றெல்லாம் வடிவேல் எண்ணி பார்க்க மறந்தார். அடிக்கடி மகனை கோபித்து கொண்டார். வீட்டில் எது இல்லை என்றாலும் மாரப்பன் மீது சீறி வீழ்ந்தார். வீட்டில் 3 வேளை சாப்பிடுவதை ஒரு வேளையாக குறைத்து கொண்டான். அப்போதும் அவனுக்கு தண்டசோறு என்ற பெயர் நீங்கவில்லை. வெளியிலும் மகிழ்ச்சி இல்லை, வீட்டிலும் மகிழ்ச்சி இல்லை. வேலை கிடைக்காத கொடுமையில் அவன் பட்ட துன்பத்திற்கு அளவே இல்லை. ஒரு நாள் பழைய சோறு என்ற பெயரில் சிறு பருக்கைகளும் தட்டு நிறைய தண்ணீரும் அவன் தாய் கொண்டு வந்து வைத்தாள். உள்ளபடியே அன்று காலை வீட்டில் உணவு இல்லை. இருந்த சிறிய அளவு பழைய சோற்றை 2 தம்பிகளுக்கும் ஒரு தங்கைக்கும் எப்படியோ பரிமாறினாள் நாகம்மா. அவள் அன்று வழக்கம் போல் பட்னி. காலையில் வேலைக்கு போகும் கணவருக்கு கொடுப்பதற்கும் அவளிடம் ஒன்றுமில்லை. அந்த நேரத்தில் மாரப்பன் சாப்பிடுவதற்கு வந்து உட்கார்ந்தான். தட்டிலே நிறைய பழைய சோற்று நீர் இருந்தது. அதனுள்ளே கை வைத்து பார்த்தான். சில பருக்கைகள் தான் தென்பட்டன. அவன் பகலிலும் உண்பது இல்லை, இரவிலும் எப்போதாவது உண்பான். காலையில் மட்டும் கட்டாயம் உண்பது அவன் வழக்கம். காலை உணவே அவனுக்கு இல்லாமல் போனது கண்டு கோபமும் ஆத்திரமும் பொங்கி வந்தன. இது என்ன, மாட்டுக்கு வைக்கிற கழுநீரா என்று கத்தினான். அப்போது உள்ளே இருந்தார் தந்தை. வேலை செய்கிற இந்த மாட்டுக்கு இது கூட கிடைக்கவில்லை, ஊரை சுற்றுகிற மாட்டுக்கு இது கிடைத்தது போதாதா என்றார் தந்தை. அந்த தட்டை அப்படியே வைத்துவிட்டு கையை உதறிக்கொண்டு எழுந்தான் மாரப்பன். இனிமேல் இந்த வீட்டில் நான் கையை நனைக்க மாட்டேன், வேலை கிடைக்காமல் வீட்டில் நுழைய மாட்டேன், இது சத்தியம் என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். அன்று போனவன் 30 நாளாகியும் வீடு திரும்பவில்லை. தன் நலம் பற்றி தாய் தந்தையருக்கு ஒரு கடிதம் கூட அனுப்பவில்லை. இன்று அவன் அனுப்பிய 1000 ரூபாய் பெற்றோர்களுக்கு உண்மையில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மகன் எப்படி இருக்கிறானோ என்கிற ஏக்கம் அவர்களுக்கு இருந்தது. நமக்குத்தான் கடிதம் எழுதவில்லை, அவன் நண்பர்களுக்காவது ஒரு கடிதம் எழுதினானா? ஒருவருக்கு கூட எழுதவில்லையே என்று வடிவேல் தன் மனைவி நாகம்மாவிடம் சொல்லி வருந்தினார். உடனே நாகம்மா சொன்னால், அவன் எழுதாவிட்டால் போகிறான். அவன் நல்ல வேலையில் இருப்பதாக நீங்கள் போய் அவன் நண்பர்களிடம் சொல்லிவிட்டு வாருங்கள். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். நாளை நமக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்ற ஊக்கம் அவர்களுக்கு ஆறுதல் தரும். நம் வீட்டிற்கு 3வது வீட்டில் கூடியிருக்கும் வெற்றிமுரசுக்கு முதலில் போய் சொல்ல வேண்டும். அவன்தான் இவளை பற்றி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்றார் வடிவேல். தெருக்கோடியில் உள்ள செங்கதிர் இவனோடு படித்தவன். இவனைப் போலவே வேலை இல்லாமல் கிடைக்கிறான். அவனிடமும் சொல்லுங்கள். சரி, சொல்லுகிறேன். அடுத்த தெருவில் உள்ள அறிவுக்கொடியை மறந்து விடார்கள். நம் மாரப்பனோடு சுற்றி சுற்றி வருவான். அவன் இல்லாமல் பொழுதே போகவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறான். அவனிடமும் சொல்லுங்கள். இன்னும் யாரிடம் சொல்ல வேண்டும்? பக்கத்தில் உள்ள மறைமலை அடிகள் காலையில் இருக்கும் ஒளிச்சுடர் மாரப்பனுக்கு மிகவும் வேண்டியவன். அவனிடமும் சொல்லுங்கள். அவன் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிறான் அன்புமுடி. அவனிடமும் சொல்லுங்கள். சொல்லும் பொழுதே எல்லோருக்கும் இனிப்பு வாங்கி கொண்டு போய் கொடுங்கள். முதலில் நம் வீட்டிற்கு இனிப்பு வாங்கி வருகிறேன், மற்றவர்களுக்கும் இனிப்பு வாங்கி போய் தருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டான் வடிவேல். 3வது வீட்டில் வெற்றிமுரசு நின்று கொண்டிருந்தான். கிராமத்தில் இருந்து தன் தந்தை பணம் அனுப்புகிறாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவன் விழிகள் அஞ்சல்காரரை தேடிக்கொண்டே இருந்தன. மாமன் வீட்டிலே தங்கியிருந்து கல்லூரியில் BA முடித்தான். ஏதாவது ஒரு இடத்தில் வேலை கிடைக்காதா என்று 3 ஆண்டுகளாக தேடி வருகிறான். மாமனும் மாமியும் அவன் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு ஒரே மகன் இருந்ததால் இவனை இன்னொரு மகனாக எண்ணி வந்தனர். தங்கியிருக்கும் வீட்டில் அவனுக்கு பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் தனக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் இருந்தது. தன் சம்பாதித்து தன் பெற்றோர்களுக்கு உதவ முடியவில்லையே, அவர்களுடைய வறுமையை தீர்க்க வழியில்லையே என்று கலங்கினான். அந்த வழியே வந்த வடிவேல் அதனை பார்த்தார். என்னப்பா வெற்றிமுரசு, வாட்டமாக இருக்கிறாயே, வேலை தேடி கிடைக்கவில்லையா என்ற வருத்தமா? கவலைப்படாதே, இப்படிதான் என் மகன் மாரப்பனும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். அவன் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டதா உங்களுக்கு என்று ஆர்வத்தோடு கேட்டான் வெற்றிமுரசு. உன்னிடம் அதை சொல்வதற்காக தான் வந்தேன். உன் நண்பன் எங்களுக்கு 1000 ரூபாய் பணம் அனுப்பியிருக்கிறான். எங்கேயோ ஒரு நல்ல வேலையில் இருக்கிறான் என்று மகிழ்ச்சி பொங்க குறிப்பிட்டார். அப்படியா? எங்கே வேலை செய்கிறான்? எனக்கு ஒரு கடிதம் கூட எழுதவில்லையே. எங்களுக்கு கூட தான் கடிதம் எழுதவில்லை. அவன் அனுப்பிய பணத்தை பார்த்து தான் ஏதோ நல்ல வேலையில் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டோம். அவனுக்கு வேலை கிடைத்ததற்காக இதோ உனக்கு இனிப்பு கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி 2 மிட்டாய்களை கொடுத்தார். வெற்றிமுரசு மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்டான். தன் நண்பனுக்கு வேலை கிடைத்தது போல் அவனுக்கே வேலை கிடைத்தது போல் இருந்தது.
வடிவேலு அவனிடம் இருந்து விடை பெற்று புறப்பட்டார். வழியிலே செங்கதிர் வருவதை பார்த்தார். என்னப்பா செங்கதிர், எங்கே புறப்பட்டு விட்டாய்? வேலை தேடித்தரும் அலுவலகத்துக்கு செல்கிறேன். என் பெயரை அங்கே பதிவு செய்து வைத்துள்ளேன். இன்று புதுப்பிக்க வேண்டிய நாள், அதற்காக போய்கொண்டிருக்கிறேன். எத்தனை ஆண்டுகளாய் நீயும் வேலை தேடி அலுவலகத்திற்கு சென்று வருகிறாய்? பாவம், சோர்வு இல்லாமல் போகிறாய். என்னையா செய்வது? ஒரு வேலைக்காக பல பேரை அனுப்பினார்கள். எனக்கு இதுவரை எந்த வேலையும் கிடைக்கவில்லை. உன் அப்பா பொறுமையானவர், உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்பா ஒன்றும் சொல்லாவிட்டாலும் என் மனம் கேட்கவில்லையே. இன்னும் தினம் கூலியாகவே இருக்க வேண்டும் என்றால் வேதனையாக இருக்கிறது. உங்கள் மாரப்பன் எங்கே இருக்கிறான்? அவனை பற்றி சொல்வதற்காக தான் உங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தேன். நீயே வழியில் வந்து விட்டாய். இந்த இனிப்பு வாங்கிக்கொள் என்று 2 மிட்டாய்களை அவன் கையில் கொடுத்தார். செங்கத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்காக மிட்டாய் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டான். உன் நண்பன் மாரப்பனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. அவன் எங்களுக்கு 1000 ரூபாய் அனுப்பியிருக்கிறான். மிக்க மகிழ்ச்சி. எனக்கு இதை கேட்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் நான் உன்னை தேடி வந்து சொல்கிறேன். மாரப்பன் என்ன வேலை செய்கிறான்? எந்த ஊரில் இருக்கிறான்? எனக்கு ஒரு கடிதம் கூட எழுதவில்லையே. அவன் யாருக்கு தான் கடிதம் எழுதிவிட்டான்? அவன் என்ன வேலை செய்கிறான் என்று எங்களுக்கே தெரியாது. எப்படியோ வேலை கிடைத்து அவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சரி. அவன் வேலை கிடைக்காமல் என்ன பாடுபட்டு விட்டான்? அவனை நினைத்தாலே எனக்கு வருத்தமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே புறப்பட்டான் செங்கதிர். அடுத்த தெருவில் மாரப்பனின் நண்பன் அறிவுக்கொடி இருந்தான். இவன் சிறுவயது முதற்கொண்டே மாரப்பனின் பள்ளித்தோழன். அறிவுக்கொடிக்கு தந்தை இல்லை. தாய் உழைத்து அவனை படிக்க வைத்தாள். அவன் உழைத்த தாயை காப்பாற்றுவதற்கு வழி இல்லாமல் இருந்தது. இன்னும் அவன் வயதான தாய் 4 வீடுகளில் வேலை செய்து சம்பாதிக்கிறாள். பள்ளியில் தன்னை சேர்த்து படிக்க வைத்ததை விட எங்காவது கைத்தொழில் கற்றுக்கொள்ள விட்டு இருக்கலாமே என்று தாயை அடிக்கடி கேட்பான். அவள் சொல்வாள், பிச்சை வாங்கியாவது படிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நான் என்ன பிச்சை வாங்கிய உன்னை படிக்க வைத்தேன்? உழைத்து தானே படிக்க வைத்தேன். இன்று வேலை கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கிறது. அதற்கேன் வருந்துகிறாய்? அன்பு நிறைந்த தாயின் ஆதரவில் ஓரளவு ஆறுதல் பெற்று வந்தான் அறிவுக்கொடி. அவள் குடியிருக்கும் ஒரு சிறிய அறையின் முன்னால் வந்து நின்றார் வடிவேல். அவரை பார்த்ததும் அறிவுக்கொடி துள்ளி எழுந்தான். மாரப்பன் வந்து விட்டானா? இத்தனை நாள் எங்கே போயிருந்தானாம்? இப்போது வீட்டில் இருக்கிறானா? நீ அவனை பார்ப்பதற்கு எத்தனை ஆவலாக இருக்கிறாயோ அத்தனை ஆவலாக நாங்களும் இருக்கிறோம். அப்படி என்றால் அவன் வரவில்லையா? அவனை பற்றிய தகவல் ஏதாவது தெரிந்ததா? தெரிந்தது. என்ன தெரிந்தது? என்ன தெரிந்தது? அவன் எங்களுக்கு 1000 ரூபாய் பணம் அனுப்பியிருக்கிறான். அதில் இருந்து பார்க்கும்போது அவனுக்கு நல்ல வேலை ஏதோ கிடைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். அப்படியா? எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. என்ன வேலை செய்கிறான்? எந்த ஊரில் இருக்கிறான்? அந்த விவரங்கள் எதையும் அவன் தெரிவிக்கவில்லை. நீ அவன் உயிர் நண்பன் ஆயிற்றே என்றுதான் இதை தெரிவித்து போக வந்தேன். எனக்கு ஒரு கடிதம் கூட போடாமல் இருக்கிறானே, அவன் மனம் இரும்பாகிவிட்டதா என்று கேட்டு சிரித்தான் அறிவுக்கொடி. அவன் ஊருக்கு வந்ததும் நீயே அவனிடம் கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்லி 2 மிட்டாய்களை கொடுத்துவிட்டு புறப்பட்டார் வடிவேல். வடிவேல் வசிக்கும் வ.உ.சி. காலனிக்கு பக்கத்தில் மரிமலை அடிகள் காலனி இருந்தது. அன்று அந்த காலனியில் உள்ள ஒரு வீட்டில் கதவு செய்ய வேண்டிய வேலை ஒன்று வடிவேலுக்கு இருந்தது. அதற்காக அந்த பக்கம் புறப்பட்டார். மாரப்பனின் நெருங்கிய நண்பர்கள் ஒளிச்சுடரும் அன்புமுடியும் அங்கே இருப்பது அவருடைய நினைவுக்கு வந்தது. ஒளிச்சுடரின் தந்தை தனியார் அலுவலகத்தில் எழுத்தராக வேலை பார்த்து வந்தார். தம் மகனுக்காக எங்கெங்கோ வேலை தேடி வந்தார். வேலை கிடைக்கவில்லை. ஒளிச்சுடருக்கு 2 தங்கையர் இருந்தனர். ஒரு தம்பியும் இருந்தான். அவர்களையெல்லாம் படிக்க வைப்பதற்கு ஒளிச்சுடரின் தந்தை பொருள் வசதி இல்லாமல் கடன் வாங்கி காலம் கடத்தி வந்தார். தன் குடும்ப சூழ்நிலையை நன்றாக அறிந்திருந்த ஒளிச்சுடர் இராணுவத்தில் போய் சேர்ந்து விடலாமா என்று சிந்தித்து கொண்டே இருந்தான். தாய் அவனை இராணுவத்தில் சேர அனுமதிக்கவில்லை. அடிக்கடி அவனுக்கும் அவன் அன்னைக்கும் கருத்து மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கும். அன்றும் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. அம்மா, நான் எங்கே ஓடிவிடப் போகிறேன்? அமெரிக்காவா, ஐரோப்பாவா? நம் நாட்டு எல்லைக்குள் தானே இருக்கப் போகிறேன். மகனே, நீ எப்போதும் என் முன்னாலேயே இருக்க வேண்டுமடா. நான் உன்னை பெறுவதற்கு எத்தனை தவம் செய்தேன் என்று உனக்கு தெரியுமா? திருமணமாகி 5 ஆண்டுகள் வரை குழந்தை இல்லாமல் கலங்கினேன். அதன் பிறகு நீ வந்து பிறந்தாய். அம்மா, வேலை கிடைக்காமல் இங்கேயே சுற்றி கொண்டு இருப்பதை விட இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்காக உழைப்பது நல்லது இல்லையா? நல்லதுதான் மகனே. இருந்தாலும் உன்னை இராணுவத்தில் சேர அனுமதிப்பது என்னால் முடியாது மகனே. அப்போது அங்கே வடிவேல் வந்து நின்றார். வாருங்கள் வாருங்கள், மாரப்பன் வந்து விட்டானா என்று ஆவலோடு கேட்டான் ஒளிச்சுடர். அவன் வரவில்லை. அவன் அனுப்பிய பணம் வந்திருக்கிறது. ஏதோ நல்ல வேலையில் சேர்ந்திருக்கிறான் என்று தெரிகிறது. இதை உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன் என்று 2 மிட்டாய்களை எடுத்து கொடுத்தார். ஒளிச்சுடர் வாங்கி கொண்டான். தான் வாங்கி 2 மிட்டாய்களில் ஒன்றை அம்மாவிடம் கொடுத்தான். அவளும் மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டாள். உங்கள் மகனுக்கு எந்த ஊரில் வேலை கிடைத்திருக்கிறது என்று கேட்டாள் ஒளிச்சுடரின் தாய். விவரம் தெரிவிக்கவில்லை. இனிமேல் தான் அவனிடம் இருந்து கடிதம் வர வேண்டும் என்றார் வடிவேல். எப்படியோ வேலை கிடைத்தது மகிழ்ச்சி என்றாள். பக்கத்து வீட்டில் உன் நண்பன் அன்புமுடி இருக்கிறானா? அவன் இப்போதுதான் வெளியே போனான். நான் அவனிடம் சொல்லிவிடுகிறேன். மாரப்பனுக்கு வேலை கிடைத்த செய்தி தெரிந்தால் அவன் பூரித்து போய்விடுவான் என்றான் ஒளிச்சுடர். அவனிடம் 2 மிட்டாய்கள் கொடு என்று சொல்லி கொடுத்துவிட்டு போனார் வடிவேல். அத்தியாயம் 3. சிரித்துக்கொண்டே. கடற்கரையில் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் தாமரை வந்து உட்கார்ந்தாள்.
அவள் கை நிறைய சாக்லேட்டுகள் வைத்து இருந்தாள். தன் உள்ளம் கவர்ந்தவருக்கு இனிப்பான செய்தி ஒன்று சொல்வதற்காக காத்து இருந்தாள். எப்போதும் வெற்றி முரசு முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பான். அன்று அவனை காணவில்லை. கடற்கரையின் குளிர்ந்த காற்று மெல்ல வந்து தாமரையை தொட்டு பார்த்தது. தாமரை தடுக்கவில்லை. அதனால் மேலும் துணிவு பெற்று அவள் கூந்தலை கலைத்தது. அவள் கூந்தலில் குடியிருந்த ரோஜா மலரை மெல்லத் தடவியது. என்னங்க இவ்வளோ நேரம்? நான் ஒருத்தி இருப்பதே உங்களுக்கு மறந்து போய்விட்டதா? உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறேன். நீ காத்து கொண்டிருக்கிறாய். உன்னை எப்படியும் சந்திக்க வேண்டும் என்றுதான் நடந்தே வருகிறேன். நடந்தே வருகிறீர்களா? ஆமாம், நடந்தே வருகிறேன். பேருந்தில் வரும்போது என் பணத்தை யாரோ அடித்து விட்டார்கள். பாக்கெட் திருடனிடம் பணத்தை பறிகொடுத்து விட்டு பயணச்சீட்டு வாங்க முடியாதவனாய் நின்றேன். நடத்துனர் என்னை பரிதாபத்தோடு பார்த்தார். நீங்கள் சொல்ல வேண்டியதுதானே பணம் பறி போய்விட்டது என்று. சொன்னேன். அதற்கு அவர் என்ன செய்வார்? அவர் காசில் எனக்கு சீட்டு வாங்க முடியுமா? அப்படியே வாங்கினாலும் அதை நான் ஏற்பேனா? நானே இறங்கி விடுகிறேன் என்று கூறி பேருந்தை விட்டு இறங்கிவிட்டேன். ஐயோ பாவம், கால் நோக நடந்து வந்திருக்கிறீர்களே. போகும்போது நடந்து போக வேண்டுமா? வேண்டாம், நான் காசு தருகிறேன் என்று சொல்லியபடியே தாமரை கைப்பையை திறந்தாள். எனக்கு நீ காசு கொடுத்து விடுவாய், நானும் வாங்கி கொண்டு போய்விடுவேன். எல்லோருக்கும் இப்படி காசு கொடுக்கும் காதலி கிடைப்பாளா? உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி சொல்வதற்காக இங்கே நான் காத்து கொண்டிருக்கிறேன். கை நிறைய இனிப்பு வைத்து இருக்கிறேன். நீங்கள் வரும்போதே துன்பத்தோடு வருகிறீர்கள். என்ன செய்வது தாமரை? காரில் வந்து இறங்கக்கூடிய ஒரு காதலனை நீயாவது பெற்று இருக்க வேண்டும். காரில் வந்து ஏற்றிச் செல்லக்கூடிய காதலியை நானாவது பெற்றிருக்க வேண்டும். இரண்டும் இல்லாத நிலையில் என்ன செய்வது? சரி போகட்டும். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் பணத்தை இழந்திருக்க வேண்டியது இல்லை. இப்படிதான் எல்லாரும் சொல்வார்கள். எச்சரிக்கையாக இருப்பவனை ஏமாற்றுதான் திருடனின் திறமை. திருடன் திறமை நீங்கள் சொல்லும்போதே உங்கள் திறமைக்குறைவை ஒப்புக்கொள்கிறீர்கள். ஏமாந்த பிறகும் ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதும் ஒரு வகை திறமைதான். அந்த திறமையை நான் விரும்பவில்லை. கீழே விழுந்த பிறகும் தரையை முத்தமிட்டேன் என்று பெருமை பேசுவதை விட கால் தவறிவிட்டது என்று உண்மை பேசுவதையே விரும்புகிறேன். உங்களை கால்நோக நடந்து வரச் செய்திருக்கிறான். நான் காத்து கொண்டு இருப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறான். அந்த திருடன் மட்டும் என் கையில் கிடைத்தால் என்ன செய்வேன் தெரியுமா என்று பல்லை கடித்தாள் தாமரை. எனக்கு அவன் மேல் கோபம் வரவில்லை தாமரை. அவனுக்காக பரிதாபப்படுகிறேன். இப்படியும் ஒரு கேவலமான பிழைப்பு நடத்தக்கூடிய அளவுக்கு தாழ்ந்து விட்டானே. இந்த தாழ்ந்த நிலை அவனுக்கு எப்படி வந்தது? ஏன் வந்தது? எனக்கு எப்படி தெரியும்? மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் பழக்கம் இருந்தால் தெரியும். அவன் எங்கெங்கே வேலை தேடி அலைந்தானோ, பிழைக்க வழி இல்லாமல் ஒருவேளை சோற்றுக்கு எப்படியெல்லாம் திண்டாடினானோ, அவனை வாழ வைப்பவர்களை காண முடியாமல் எத்தனை நாள் கலங்கினானோ. 1000 தான் கலங்கி இருக்கட்டுமே, அதற்காக இப்படியா செய்வது? இதோ இருக்கிறது பெரிய கடல், இதில் வீழ்ந்து சாகக்கூடாது என்று ஆத்திரமாக பேசினாள் தாமரை. உடனே வெற்றி முரசு எழுந்தான். கடலை நோக்கி போனாள். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே தாமரை அவன் பின்னால் போனாள். நான் கடலில் வீழ்ந்து சாவதற்கு போகிறேன். நீதானே சொன்னாய் வாழ வழியில்லாதவன் கடலில் வீழ்ந்து சாக வேண்டும் என்று. உங்களிடம் பணம் திருடிய திருடன் திருடி பிழைப்பதை விட கடலில் வீழ்ந்து சாகலாம் என்றேன். நான் உங்களை சொல்லவில்லையே. நானும் வாழ வழி இல்லாமல் நாளைக்கு திருடனாக மாறுவதை விட இன்றைக்கே சாவது நல்லதில்லையா? இப்படியெல்லாம் என் முன் பேசாதீர்கள். என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. எனக்கு கோபம் வரும் என்ற முகத்திலே கோபத்தை காட்டினாள் தாமரை. இனிப்பு கொண்டு வந்தேன் என்றாயே, எங்கே கொடு பார்க்கலாம். இயற்கையாக வராத மகிழ்ச்சியை செயற்கையாக வரவழைத்துக் கொள்கிறேன். இதோ இனிப்பு, வாங்கிக் கொள்ளுங்கள். எதற்காக இந்த இனிப்பு என்று கேட்கவில்லையே. எதற்காக என்று சொல்லேன். எனக்கு வேலை கிடைத்து விட்டது. தனியார் அலுவலகத்தில் எழுத்தர் வேலை. என் அப்பாவின் நண்பர் செய்த முயற்சி தான் காரணம். அதற்காக தான் உங்களுக்கு இனிப்பு. மிக மிக மகிழ்ச்சி தாமரை. உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் நீ உன் வேலையில் உயர்ந்து வளர வேண்டும். எத்தனை உயர்வுகள் எனக்கு வந்தாலும் உங்கள் பக்கத்திலே இருக்கும் உயர்வுக்கு ஈடாக முடியுமா? என் மீது நீ வைத்திருக்கும் அன்பிற்கு மிக்க நன்றி தாமரை. நான் உங்கள் மீது அன்பு வைக்கவில்லை, உயிரையே வைத்திருக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும் என்று அன்று சொன்னீர்களே. அன்று மட்டும் என்ன, இன்று கூடத்தான் சொல்கிறேன். நாளைக்கும் சொல்வேன், நாளை மறுநாளும் சொல்வேன், என்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி சிரித்தான் வெற்றி முரசு. சிரித்து கொண்டே துன்பங்களை சொல்வதில் உங்களுக்கு நிகராக இன்னொருவரை பார்க்க முடியாது என்று வருத்தமாக கூறினாள் தாமரை. ஏன் வருந்துகிறாய் தாமரை? உனக்கு வேலை கிடைத்தது எனக்கு வேலை கிடைத்தது போல மகிழ்கிறேன். என் அருமை நண்பன் மாரப்பன் நீண்ட காலம் வேலை இல்லாமல் திண்டாடினான். இன்று எங்கேயோ வேலையில் சேர்ந்து வீட்டிற்கு பணம் அனுப்பியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கும் வரும். நீங்களும் விரைவில் உங்கள் வீட்டிற்கு பணம் அனுப்புவீர்கள். வேலை வரும்போது வரட்டும் தாமரை. இப்போது நானே உடனடியாக ஒரு வேலையை தேடிக்கொள்ளப் போகிறேன். அப்படியா? மிகவும் மகிழ்ச்சி. என்ன வேலை தேடிக்கொள்ளப் போகிறீர்கள்? நாளைக்கு கிராமத்திற்கு புறப்பட்டு போகிறேன். என் அப்பாவோடு கழனியில் இறங்கி வேலை செய்ய போகிறேன். என்ன சொல்லுகிறீர்கள் நீங்கள்? ஏன் இப்படி திடுக்கிட்டு போகிறாய்? BA படித்தவன் கழனியில் இறங்கி வேலை செய்தால் குடியா முழுகிவிடும். கேட்பதற்கே என்னவோ போல் இருக்கிறது. நீங்கள் கழனியில் இறங்கி வேலை செய்வதை என் மனக்கண்ணில் பார்க்கிறேன். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நினைத்து பார்த்தே வருத்தப்படுகிறாய். நேரில் பார்த்தால் எனக்கு அழுகையே வந்துவிடும். மற்றவர்கள் பாக்கெட்டில் இருந்து திருடுவதை விட கழனி வேலையில் வேலை செய்வது தாழ்வு இல்லை தாமரை.
உங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது? இன்று ஊரிலிருந்து என் அப்பா கடிதம் அனுப்பினார். அவர் ஒருவர் நிலத்தில் கூலி வேலை செய்கிறார். அவரோடு கழனியில் வேலை செய்பவர் சரியாக வேலைக்கு வருவது இல்லையா? நிலத்துக்கு உரிமையாளர் உங்கள் மகனை படிக்க வைக்காமல் இருந்திருந்தால் கழனி வேலைக்காவது பயன்படுவானே என்று சொன்னாராம். உங்கள் தந்தை ஏதோ வருத்தத்தில் எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் மெய்யாகவே எடுத்துக்கொண்டு கழனி வேலைக்கு போகப் போகிறீர்களா? போவதில் தவறு என்ன இருக்கிறது தாமரை? என்னை நினைத்து பார்த்தீர்களா? அதைவிட எனக்கு வேறு வேலை என்ன இருக்கிறது? 24 நேரமும் உன்னையே நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் காதலர் கழனியில் வேலை செய்கிறார் என்றால் என் பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்களா? என்னை உங்களுக்கு எப்படி மணமுடிப்பார்கள்? எனக்காகவாவது நீங்கள் கௌரவமான ஒரு வேலை பார்க்க வேண்டாமா? கழனியில் வேலை செய்வது கௌரவ குறைவான வேலை, அப்படித்தானே உன் எண்ணம்? சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஏழைகள் தானே செய்து வருகிறார்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் சொந்த நிலத்தில் வேலை செய்தால் அது பெருமையாக இருக்கக்கூடும். உங்களுக்கு அப்படி சொந்த நிலமும் இருப்பதாக தெரியவில்லையே. ஒன்றும் இல்லாதவனை நீ ஏன் விரும்புகிறாய்? உன் விருப்பத்தை மாற்றிக்கொள். திசை மாறிச் சென்று நான் தீயவனாக ஆவதை விட சேற்றில் இறங்கி கழனி வேலை செய்வது எத்தனையோ மேலானது. உங்களுக்கு பிடிவாதம் அதிகம், எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் என்னையும் எண்ணி பார்க்க வேண்டும். என்னை வாழ வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. இன்று நிலத்திலே நான் கூலி வேலை செய்பவனாக இருக்கலாம். நாளைக்கே என் உழைப்பு ஒரு நிலத்தை சொந்தமாக வாங்கி தரலாம். படிப்படியாக நான் உயர்ந்து வரலாம் இல்லையா? நீங்கள் உயர்ந்து வர வேண்டும் என்பதுதான் என் நீங்காத ஆசை. நான் நிச்சயமாக உயர்ந்து வருவேன் தாமரை. எனக்காக நீ கலங்காதே. இருள் பரவத் தொடங்கிவிட்டது. மீண்டும் ஒளிமயமான நேரத்தில் நாம் சந்திப்போம் என்று கூறி விடை பெற்றான் வெற்றிமுரசு. இருவரும் வெவ்வேறு திசைகளில் பிரிந்து சென்றார்கள். அத்தியாயம் 4. இரும்பு கூட்டம். வெற்றிமுரசு ஊருக்கு புறப்படுவதற்காக தயார் செய்து கொண்டிருந்தான். அப்போது அவனை தேடி அன்புமணி வந்தான். என்னடா வெற்றிமுரசு, எந்த ஊருக்கு புறப்படுகிறாய்? வேலை கிடைத்து விட்டதா என்று அவளோடு கேட்டான். வேலை கிடைத்து விட்டதுரா. சொந்த ஊரிலேயே வேலை செய்ய போகிறேன். அறிவிப்பு கடிதம் எப்போது வந்தது? சொல்லவே இல்லையே. என்ன வேலைடா கிடைத்திருக்கிறது? உணவுத்துறையிலே வேலை, உணவு தயாரிக்கும் வேலை, கழனியில் இறங்கி உழைக்க வேண்டும் என்று சொல்லி சிரித்தான் வெற்றிமுரசு. நீ என்னடா சொல்கிறாய் என்று புரியாமல் கேட்டான் அன்புமுடி. அவனுக்கு விளக்கமாக தெரிவித்தான். அதை கேட்ட அன்புமுடியின் முகம் வாடியது. இதற்காடா கல்லூரியில் படித்தாய்? பேசாமல் கிராமத்திலேயே இருந்திருக்கலாமே. கல்லூரியில் படித்தால் என்ன? எந்த வேலையாக இருந்தாலும் நேர்மையான முறையில் உழைப்பதில் தாழ்வும் இல்லை, தவறும் இல்லை. உன் அப்பா கழனியில் வேலை செய்கிறார். உன்னையும் கழனியில் வேலை செய்ய சேர்த்துக் கொள்வார். என் அப்பா அவர் நடத்தும் வெற்றிலைப்பாக்கு கடை பக்கமே வர வேண்டாம் என்கிறார். ஏன் அப்படி? படித்த மகன் தம் கடையில் வந்து உட்காருவதை அவர் தாழ்வாக நினைக்கிறார். நான் என்ன செய்யட்டும்? என்னுடைய மூத்த அண்ணன்கள் 2 பேர் எனக்கு முன்னால் படித்துவிட்டு வேலை இல்லாமல் சுற்றி வருகிறார்கள். ஆளுக்கு ஒரு வெற்றிலைப்பாக்கு கடை போட்டு கொடுக்கலாமே. படித்த பட்டதாரி இளைஞர் வெற்றிலைப்பாக்கு கடை வைத்தால் மதிப்பு என்ன ஆவது என்று கேட்கிறார் என் அப்பா. இதற்கா படிக்க வைத்தேன் என்று தலையில் அடித்துக் கொள்கிறார். அவர் கேட்பது நியாயம். அவர் வருந்துவதும் நியாயம்தான். படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலைகள் வேண்டும். அவர்கள் வளமான வாழ்க்கையை அமைய வேண்டும். அமையும் போது அமையட்டும். அதற்காகவே காத்திருந்து ஏன் காலத்தை வீணாக்க வேண்டும்? வெற்றிமுரசு கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அங்கே செங்கதிர் வந்து நின்றான். யார் இப்போது காலத்தை வீணாக்கினார்கள்? நான் இன்று முதல் காலத்தை வீணாக்குவதில்லை என்று முடிவு செய்திருக்கிறேன். அதன் பலன் என்ன தெரியுமா? என்ன பலன் கிடைத்தது என்று கேட்டான் அன்புமுடி. காலையில் எழுந்து தெருவில் நின்றேன். என் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி ஒரு குடும்பம் இருந்தது. அவர்கள் இன்று ஊருக்கு போகிறார்கள். சாமான்களை ரிக்ஷாவில் ஏற்றி இறக்கி ரயில் நிலையத்திற்கு கொண்டு போக விரும்பினார்கள். ரிக்ஷா கிடைக்கவில்லை. தவிர்த்து கொண்டு இருந்தார்கள். அப்போது நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் வெற்றிமுரசு. உங்கள் சாமான்களை எல்லாம் நான் கொண்டு போய் ரயில் நிலையத்தில் சேர்க்கிறேன் என்று அவர்களிடம் தெரிவித்தேன். அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். என்னிடம் இருந்த ஓட்டை மிதிவண்டியை எடுத்தேன். மிதிவண்டியின் பின்னால் பெட்டி படுக்கைகளை வைத்து கட்டினேன். 4 முறையாக சென்று சாமான்களை சேர்த்தேன். இதோ 5 ரூபாய் அவர்கள் எனக்கு மகிழ்ச்சியாக கொடுத்தது என்று எடுத்து காட்டினான். இது எதிர்பாராமல் கிடைத்தது என்றான் அன்புமுடி. இனிமேல் ஒவ்வொரு நாளும் இப்படி செய்யப் போகிறேன். யாருக்கு என்ன வேலையாக வேண்டுமானாலும் என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எல்லோரிடமும் சொல்லப் போகிறேன். நல்ல திட்டமடா இது. இதை செய்வதற்கு துணிச்சல் தான் வேண்டும். வெட்கப்படாமல் செய்ய வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, திருடக்கூடாது, பிறரை வஞ்சிக்கக்கூடாது. உழைத்து வாழ நினைப்பதில் ஊக்கம்தான் வேண்டும் என்றான் வெற்றிமுரசு. அன்புமுடி கேட்டான். ஏண்டா செங்கதிர், என்னையும் உன் திட்டத்தில் சேர்த்துக் கொள்கிறாயா? நானும் மற்றவர்களுக்கு வேலை செய்கிறேன். உனக்கு விருப்பமாக இருந்தால் வாடா, நாம் இப்போதே வேலையை தொடங்குவோம் என்றான் செங்கதிர். அப்போது அங்கு அறிவுக்கொடியும் ஒளிச்சுடரும் வந்தனர். என்னடா தொடங்கப் போகிறீர்கள் என்று கேட்டான் அறிவுக்கொடி. ஒரு தொழிற்சாலை தொடங்கப் போகிறோன் என்றான் செங்கதிர். ஆண்டிகள் மடம் கட்டுவது போலவா என்று கேட்டு சிரித்தான் ஒளிச்சுடர். மடம் கட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் இரவும் பேசி கலைந்தவர்கள் ஆண்டிகள். நாங்கள் பேசி கலைபவர்கள் என்று நினைக்காதே. எண்ணியதை எண்ணியபடி செய்து முடிக்கும் இரும்பு கூட்டம் என்றான் செங்கதிர். இந்த கூட்டத்தில் எனக்கு இடம் இருக்கிறதடா என்று கேட்டான் அறிவுக்கொடி. உண்மை பேச தெரிந்தவர்கள் சேரலாம். உழைக்க துணிந்தவர்கள் சேரலாம்.
2 தகுதியும் எனக்கு இருக்கின்றன என்றான் அறிவுக்கொடி. எனக்கும் இருக்கின்றன, என்னையும் சேர்த்து கொள்ளடா என்றான் ஒளிச்சுடர். என்ன தொழிற்சாலை எங்கே தொடங்கப் போகிறாய்? முதலீடு எப்படி என்று கேட்டான் அறிவுக்கொடி. நம்முடைய உடம்புதான் நடமாடும் தொழிற்சாலை. இந்த ஊரில்தான் வேலை தொடங்கப் போகிறது. இதற்கு நம் அறிவுதான் முதலீடு என்றான் செங்கதிர். விளங்கவில்லையே என்றான் ஒளிச்சுடர். விளக்கினான் செங்கதிர். இந்த ஊரில் எத்தனையோ பேர் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனையோ காரியங்கள் ஆக வேண்டியிருக்கின்றன. அவற்றையெல்லாம் தாங்களே செய்து முடிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். யாரை நம்புவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். நல்ல எண்ணங்களை பெற வேண்டும். அவர்கள் இடுகின்ற வேலை எதுவாக இருந்தாலும் தயங்காமல் ஏற்று முடிக்க வேண்டும். அதற்கு கூலியாக அவர்கள் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நடக்கக்கூடியதா என்று கேட்டான் ஒளிச்சுடர். குறைந்த கூலியில் நிறைவாக வேலை செய்தால் நிச்சயமாக நாம் பலரிடம் இருந்து வேலைகளை பெற முடியும். நாளடைவில் நமக்கு வேலைகள் குவியும் போது நம் திட்டத்தை ஏற்று சேர்ந்துள்ள எல்லோருக்கும் விருப்பம் போல் வேலைகளை பகிர்ந்து அளிக்கலாம். செங்கதிர் நன்றாக கற்பனை செய்கிறான் என்று சொல்லி சிரித்தான் ஒளிச்சுடர். இந்த உலகத்தில் இன்று நாம் பெற்றுள்ள எல்லா வளர்ச்சிகளுமே சிலர் கற்பனையில் இருந்து பெற்றவைதான். குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனித இனம் இன்று மாபெரும் வெற்றிகளை சந்திக்கிறது. அது எப்படி என்று கேட்டான் வெற்றிமுரசு. ஏண்டா வெற்றிமுரசு, இதில் நீ கூட சேர்ந்து விட்டாயா என்று கேட்டான் ஒளிச்சுடர். நான் இந்த ஊரில் இருப்பதாக இருந்தால் நிச்சயமாக சேர்ந்திருப்பேன். இப்போது என் கிராமத்திற்கு புறப்பட்டு போகிறேன். அங்கே கழனி வேலை செய்யப் போகிறான் என்றான் வெற்றிமுரசு. வெற்றிமுரசு நல்ல சிந்தனை உள்ளவன். ஆனால் செங்கதிர் திட்டத்தை ஆதரிக்கிறான். அவனே கிராமத்திற்கு போய் கழனியில் இறங்கப் போகிறான் என்கிறான். அதனால் நாமும் செங்கதிர் திட்டத்தை ஆதரிப்போம் என்றான் அறிவுக்கொடி. முதலில் முயற்சி செய்து பார்ப்போம். நல்ல பலன் கிடைத்தால் தொடர்ந்து செய்யலாம் என்றான் அன்புமுடி. குறைந்த கூலி என்று செங்கதிர் சொல்கிறானே, குறைந்த கூலிக்காக ஒவ்வொருவர் இடுகின்ற வேலையும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டுமா என்று கேட்டான் ஒளிச்சுடர். ஆரம்பத்தில் இந்த தொழிலும் கூலி குறைவாகத்தான் இருக்கும். மெல்ல மெல்லதான் வருவாய் அதிகரிக்கும் என்றான் செங்கதிர். செங்கதிர் திட்டத்தை ஏற்று அன்புமுடியும் வெற்றிக்கொடியும் ஒளிச்சுடரும் பாடுபடுவது என்று உறுதி செய்து கொண்டனர். அவர்களுக்கு வெற்றிமுரசு தன் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டான். வெற்றிமுரசு கிராமத்துக்கு புறப்பட்டான். நண்பர்கள் 4வரும் தங்கள் புதிய தொழிற்சாலையின் ஆரம்பத்திற்கு அடிக்கல் நாட்ட புறப்பட்டார்கள்.